ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீகாக் டிசைனில் ஃபேர் காப்பி தான் பார்க்க போகிறோம். இந்த இது நீங்கள் வந்து ட்ராயிங் நோட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அதை நல்லா நீங்கள் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் இந்த கிளாஸில் கோனுடைய டிப்பு உங்களுக்கு நல்லா ஷார்ப் எஜ்ஜில் இருக்கணும். அதே மாதிரி சின்னதாக மேக் பண்ணிக்கோங்க. 0.38 இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்தோன்னா ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் நம்ம நார்மலாக தான் நம்ம கிளாஸஸில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ பெருசாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கோன் இது பண்ணுறத. இப்போ நான் டாட் வச்சுட்டு அடுத்தது நான் மயில் தொகை எல்லாமே போடுறோம். ஸோ ஹெட்டு போடுறது நல்லா போல்டாக கொடுங்க. ஆல்ரெடி நான் வந்து ப்ராக்டிஸில் வந்து போடுங்க, சரிங்களா? ப்ராக்டிஸில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் ஒர்க்கை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டாலே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் ஒரு லைன் போடுறேன். இந்த இடத்துல நம்ம வந்து அட்வான்ஸ் பார்டர் இல்லாட்டினா ஹெவி பார்டர்ஸ் கொடுக்குறது, அப்படியே ஃபிகர்ஸ் எல்லாம் ஈக்குவல் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபில்லிங் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபில்லிங் எப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ரொம்ப குட்டியாக ஸ்பைரல் போட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் நான் வந்து ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரே டிசைன் தான். நம்ம எந்த மாதிரி நம்ம மைன்யூட்டாக கொடுக்குறோமோ அந்தளவு நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்கும். எந்த அளவு நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக பார்த்து போடுங்க. இதுக்கு அடுத்து உள்ள ஃபிகர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா 0.38 பின்னுக்குரியதாக தான் இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக தான் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்களாவே ப்ராடக்ட் வாங்கி பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது பேசிக் எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டபுளாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொல்லி தான் நான் வந்து 2ஆக நான் டிவைட் பண்ணி நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா ஹம்ப்பு தான் நான் வந்து போடுறேன். இதில் நான் வந்து குட்டி ஃப்ளார் போட்டு நான் கட் ஒர்க் டிசைன் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம கட் ஒர்க்கில் பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கார்னரில் நம்ம இந்த டிசைனில் ஃபில் பண்ணிடலாம். இந்த லைன்ஸ் போடாமல் ஜஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த லைன்ஸ் போடாமலே பண்ணலாம், லைன்ஸ் போட்டு பண்ணலாம். அந்த கர்வ் போட்டிருக்கேன் பாருங்களேன், அந்த அவுட்லைனுக்குள்ளே போடலாம். நார்மலாக கட் ஒர்க் மட்டுமே கொடுக்கலாம். லோட்டஸும் ட்ரை பண்ணலாம், எந்த கட் ஒர்க்னாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அகைன் அதில் எம்டி ஸ்பேஸில் ஒரு ஃபில்லிங் கொடுக்குறேன். ஸோ அவுட்லைன் நல்லா டார்க்காக இருக்கணும். அப்போ தான் கட் ஒர்க் நல்லா ஹைலைட்டாக தெரியும். கட் ஒர்க் டிசைன்ஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்னா திக்னஸ் கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபில்லிங் கொடுக்குறது கரெக்டாக பார்த்து ஃபில்லிங் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டான கிராண்டான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போது ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா அட்வான்ஸாக மாற்ற போகிற பார்க்குறது. ஸோ இதோட பாட்டம் இருக்க பாருங்களே, அந்த இடத்துல நான் வந்து அதுக்குரிய இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா ஒயின்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்குரிய அவுட்லைனுக்கு நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட், அதாவது ஸ்ட்ரோக்ஸ் நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஹைலைட் பண்ணுறக்காக தான் நம்ம வந்து ஒரு டிசைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபிகர் பேட்டர்னா கட்டாயி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவோம். திக்கான ஒரு அவுட்லைனோ திக்கான ஒரு ஸ்ட்ரோக்ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த டிசைன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நார்மல் லைன்ஸ்க்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக்ஸும் கிடையாது, நார்மலாக டாட்ஸ் வைக்கிறது. உங்களுக்கு ஒயின்ஸ்லவே நிறையா நம்ம ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுபடி நீங்கள் வந்து பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைன்ஸு, ஸ்பைல், ஹம்ப்பு, இதை தான் நம்ம வந்து மைல்மிட்டாக ஃபில் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய டிப்பை கரெக்டாக அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுறப்ப, சரிங்களா? உங்களுடைய அட்வான்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னா கிடைக்கும். இந்த பீகாக் டிசைன் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம அட்வான்ஸாக கொண்டு போகிறோம்னா மைன்யூட் ஃபில்லிங்கில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக போட்டு நீங்கள் கோனர் ஃபில் பண்ணுங்கள், சரிங்களா? அடிக்கைன் திக் லைன் யூஸ் பண்ணுங்கள், டபுள் ஹம்ப் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் ட்ரிபிள் லைன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். மற்றபடி நான் ரிப்பீட்டட் எதுவும் கொடுக்கல. கொஞ்சம் நீங்கள் டெலிகிராம்னால் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இந்த டிசைன்ஸ் எல்லாமே அகைன் நான் வந்து டபுள் லேயர் நான் வந்து ஷார்ட் டேர்மாக தான் நான் வந்து ஹம்ப்பு கொடுக்குறேன். ஸோ இந்த லேயர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம ஒயின்ஸ் நான் போட போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோ, சரிங்களா? ஒவ்வொரு டிசைன்ஸ் நம்ம போடுறப்பயே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? நிறையா ஃபிகர்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா நிறையா எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.
இப்போது ஜிமிக்கி டிசைன்ஸு ஜம்முக்காஸில் இருக்குது பாருங்களேன், அட்வான்ஸ் பார்டர் கொண்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா மதுக்கும் பேசிக் பார்த்தோன்னா ஷேப்ஸ் தான். அந்த பேசிக் நம்ம போன கிளாஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை எல்லாமே போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒயின்ஸ் ஒரு லேயர் நான் கொடுக்குறேன், அதுவும் மைமூட்டான லேயரில் தான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அடுத்தது நான் வந்து டபுள் ஹம்ப் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜும்கா தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஹெவியான லுக்கு கிடச்சிரும், ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும். இந்த இதில் நம்ம பிடிச்சிக்கிறோம்னு பார்த்தோன்னா மைமூட் ஃபில்லிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் லைன் போடுறப்பையும் பெரிய ஃபிகர்ஸ் நம்ம எடுத்து ட்ரை பண்ணுறப்பையும் டாட்ஸ் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக டிசைன்ஸ் வரும் சரிங்களா. ஸோ நார்மல் தின் லைன் போட்டுட்டு உங்களுடைய டிசைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம பிகினர்ஸாக தான் இருக்கீங்க. ஸோ நம்ம டக்குன்னு நம்ம சரளமாக வரைய முடியாது. ஸோ அந்த ஃப்ளோ வந்து கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நார்மலாக ஒரு குட்டி டாட் வச்சுட்டும் ஒரு லைட்டாக தின் லைன் கொடுத்துரும் நீங்கள் ஷேட் பார்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். அடுத்த பொசிஷனில் குட்டி குட்டி லைன் நான் வந்து தின்னாக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன். அடுத்த ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் பாருங்களேன், கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாச்சு. அந்த இதில் நான் வந்து ஜமிக்கி டிசைனாக யூஸ் பண்ணேன். ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இந்த ஜமிக்கி நீங்கள் எந்த இது வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா. டாட் வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டு ஒரு ஒயின்ஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே தான் ரிப்பீட்டட் பண்ணிவிட்டு நார்மல் லைன் இருக்க இடத்துல ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன், அங்கங்கே நமக்கு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரோக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அங்கங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ நிறையா டிசைன் சர்ச் பண்ண பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறோம். இப்போ நான் ஒயின்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த குட்டி லைனுக்கு நான் வந்து ஒயின்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஹைட்டாக இருக்கிறதுக்கு நார்மல் டாட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ண பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், ஹெவி லுக்காக தெரியும். நார்மல் லைன்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கிராண்ட் லுக்கு கிடச்சிரும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லியிருக்கேன், எதுவுமே கிடையாது. பேசிக்கான பீகாக் ஷேப் தான் கொடுத்துருக்கோம். ஃபில்லிங் ரொம்ப மைமூட்டாக இருக்கணும். பார்டர் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் ஜம்காஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெவி டிசைன்ஸ் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாப் உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். அட்வான்ஸ் பார்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? அட்வான்ஸ் பார்டர்னால் ஒன்றும் கிடையாது, இந்த பீகாக் வந்து ஸ்டார்ட் அப்லேயே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு திலகம் ஷேப், கிஸ்ஸஸ் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஸோ லோட்டஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, லோட்டஸ் எப்படி நம்ம போடுறோம், அந்த ஷேப்பை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லோட்டஸ் ஒரு டைப்பில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையுமே பீகாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். பேசிக் நான் வந்து ஒரு பீகாக் வரைகிறேன், பக்கத்தில் நான் வந்து ட்ராப் ஷேப்பே நான் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அதோட ஹெட்டை ஒட்டி ஒரு டாட் வைக்கிறேங்க. இது அகலமாக போயிடக்கூடாது, ஸோ குறுகலாக இருக்கணும். டவுன் உங்களுக்கு குறுகி இருக்கணும், கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும். நான் ஹெட்டுக்கு மேலே ஒரு டாட் வச்சுருக்கேன் கனெக்டட் பண்ணுற மாதிரி, அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஃபில் பண்ணிடுறேன். ஏன் நான் அகலமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அதில் சின்னதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹைட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஃபில்லிங் ஜஸ்ட்டு நான் வந்து நார்மலாக ஃபில் பண்ணிடுறேன். இப்போ டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் கர்வ் கரெக்டாக கொடுக்கணும். ரொம்ப குறுகலாக கொடுக்கக்கூடாது, ரொம்ப குறுகலாக கொடுக்கணும். அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் கிளியராக இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் வந்து டபுள் ஹம்ப்பு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். மெஹந்தியை பொறுத்தவரை ஒரு ஹம்ப்பு தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ எவ்வளோ நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸும் நம்ம வந்து ஹம்ப்பு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ஃபில்லிங்காக இருக்கட்டும், பார்டராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம மைமூட்டான ஹம்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லோட்டஸ் பார்ப்போம். அந்த இதை தான் நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சென்டர் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 சைட்ஸு கார்னர்லேயே லோட்டஸ் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு சென்டருக்கு அப்ளை பண்ண போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது அப்புறம் நம்ம அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் நம்ம வந்தீங்கன்னா லோட்டஸ் கொரிய கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குழப்பம். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாப்பில் ஃபஸ்ட்டு, அப்புறம் பாட்டமில் 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் சென்டரில் ஒரு கேப் இருக்கும்.
ஸோ சென்டர் கேப் பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் டெஸ்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் அவுட்லைன் நல்லா திக்காக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக இருக்கும் இந்த டிசைனு. நான் ஏன் இவ்வளோ தூரம் டீப்பாக சொல்கிறீங்கன்னா மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகைன் நம்ம என்டர் பாயிண்ட் கொடுக்குறப்ப ரோட்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து 2 லோட்டஸ்க்கு சென்டரில் ஒரு கேப் கிடைக்கிறதுல ஒரு லோட்டஸ் போட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் எலிஃபெண்ட்ன்றது வெரி ஈஸி சிம்பிளான மாடல் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சி இருக்குது இல்லையா, ஏபிசிடி சி மாதிரி ஒரு ஷேப் போட்டு நல்லா கர்வ் இருக்கணும். இது ரெக்டாங்கிள் மாதிரி போகிறாங்க, ஷீ மாதிரி போடுங்க, கீழே வந்து ஸ்பைரல் மாதிரி போடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கர்வ் போடுறது கொஞ்சம் வராது, நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வெரி ஈஸி. அண்டு லெக் பொசிஷனில் கொஞ்சம் பா மாதிரி இருக்கும். ஓகேவா, பா ஷேப் மாதிரி இருக்கும். ஸ்பைரல்லேருந்து கண்டினியூ பண்ணி ஒரு பா ஷேப் கொண்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். சரிங்களா, அகைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே நீங்கள் திக் லைன் போடாமல் தின் லைன் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் திக் லைன் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸில் யூஸ் பண்ணுறது ஹரிசான்டலாக ஒரு பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினி எலிஃபெண்ட்டு பாக்ஸ்குள்ளே போடுறது எப்படின்னா 6 மாதிரி அந்த ஷேப்பை பாக்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கணும், டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ தள்ளி இருந்தால் தான் அந்த கர்வ் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, இந்த மாதிரி கரெக்டாக போடுறோம்னா கொஞ்சம் பாக்ஸில் கீழேருந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் போடுறப்ப. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப மேலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஷேப் வராது, பாக்ஸ் ஷேப் மாதிரி போயிடும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல் அண்ட் இதை வந்து ரோ எலிஃபெண்ட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் பாக்ஸ் போட்டு நம்ம மினி எலிஃபெண்ட் நம்ம போடுறோம். இந்த எலிஃபெண்ட்டு பார்த்திங்கன்னா பார்டர்ஸ்க்கு அண்டு பாமில் யூஸ் பண்ணுவாங்க, வெர்டிக்கலாகவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் பார்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள், ரொம்ப அழகாக போடுங்க. ஸ்பைரல் போட்டு ஹம்ப் தான் போடுறேன். ஸோ அது பாடி பொசிஷனில் அண்டு பாக்ஸ்குள்ளே நம்ம எலிஃபெண்ட்டு போட்டிருக்கோம். அண்டு அவுட்டரில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக மெஹந்தியை போட்டு ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள் கிராண்ட் லுக்கிங்கை எப்படி மாற்றலான்றதை நான் சொல்லிவிடுவேன். இந்த எலிஃபண்ட் ஷேப்பில் பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு கர்வ் இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் வேறு எந்த மிஸ்டேக்கும் வராது. சரிங்களா, ஸோ அந்த பா ஷேப்பில் நம்மளுக்கு சிம்பிளாக போட்டுடலாம். 2 மாதிரி போட்டிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு ஷேப் வர்றது லெக் டிசைன்ஸு. அந்த கர்வ் நல்லா அழகாக வந்து போல்டாக வந்துருந்துச்சுன்னா உங்களோட எலிஃபண்ட் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைன் போட்டு நான் வந்து ஹம்ப் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டபுள் ஹம்பை போட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹம்ப்பு போடுறது கரெக்டாக பார்த்து ஹம்ப்பு போடுங்க. ரொம்ப ஸ்லோவாகவே ட்ரா பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அண்ட் ஹம்ஸ் போடுறதுல நிறைய மெம்பர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்க, பெருசாக போடுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இன்னமும் நம்ம மைமுட்டாக போடலைன்னா ஃபில்லிங்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ பர்ஃபெக்டாக போட ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் பார்த்துக்கோங்க. 6க்கு அடுத்து அந்த சி போடுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் டிசைனில் பொறுத்தவரை ஸ்பைரல்லேருந்து வரணும். ஓகேவா, ஸோ நல்லா போல்டாக போட்டுட்டு ஸ்பைரல்லேருந்து கரெக்டாக வந்து அந்த பா ஷேப் மாதிரி போடணும், அவ்வளோதான். ஸோ அது 2 மாதிரி போட்டு ஒரு பா ஷேப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும் லெக் டிசைன்ஸு. இதுதான் மினி எலிஃபண்ட்டு. இது பெருசாக எதுவுமே கிடையாது. இதுலேயே நம்ம ஹரிசான்டலாக போடலாம், வெர்டிக்கலாகவும் போடலாம். நெக்ஸ்ட் இது அட்வான்ஸாக எப்படி க்ரியேட் பண்ணலான்றது நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பேரட் டிசைன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜம்காஸ் போடலாம். அண்ட் பார்டர் இருக்குது இல்லையா, சிம்பிள் ஹம்பில் நான் கொடுத்துருக்கேன். டபுள் ஹம்ப்பு போட்டு ஒயின்ஸ் போட்டு சிம்பிள் பார்டர் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுடைய டிசைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நல்லா கிராண்ட் லுக்கிங் கிடைக்கிறதுக்கு சொல்கிறேன். பீகாக் நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சிங்கிள் லைன் போட்டிருக்கேன், நீங்களே சிங்கிள் லைன் போடணும் கிடையாது. டிசைன்ஸை இன்னும் டெவலப் பண்ண கற்றுக்கோங்க. அண்டு பேரட் பாருங்கள், ஜஸ்ட் ஹெட் போர்ஷன். நெக்ஸ்ட்டு ஓவர் ஷேப் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பாட்டமில் ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்து நான் டெயில் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், பேரட்டில் பார்ப்போம். சரிங்களா, ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன டிசைன்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணுறப்ப வந்து அட்வான்ஸாக போகும், ரொம்ப அழகாக இருக்கும், ரீஸாக இருக்கும்.
சிம்பிளாக இல்லாமல் கிராண்ட் லுக் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் ஒவ்வொரு ஃபிகர்ஸ் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்யூட்டாக இருக்கும். அண்டு பேரட் பாருங்கள் ட்ரா பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன லைன் போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல டாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரோ எலிஃபண்ட் பார்த்துருக்கோம், ஹரிசான்டலாக போட்டிருக்கோம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராயல் எலிஃபண்ட் பார்க்க போகிறோம். ராயல் எலிஃபண்ட்டு வெரி ஈஸி. ஸோ என்னென்னா எலிஃபண்ட்டை பொறுத்தவரையும் அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கர்வ் கொடுத்துட்டு அகெயின் ஒரு கர்வ் கொடுக்குறேன். இது டாப்பில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கர்வ் நல்லா டாப்பில் இருக்கணும். அண்டு நெக்ஸ்ட்டு கர்வ் பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதிலையே வந்து லாங் ஒரு ஸ்பைரல் நம்ம போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏர் ட்ரா பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தந்தம் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நம்ம பாடி போர்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணுறப்ப இந்த பாடி போர்ஷன் எப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இழுத்து லெக் டிசைன்ஸ் கொண்டு வரணும். இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் டஃப் தான். இந்த இடம் மட்டும் நம்ம பெர்ஃபெக்டாக ட்ரா பண்ணாலே போதும். பேலன்ஸ் எல்லாமே நமக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். இந்த லெக்குக்கும் அந்த பார்டர் பொசிஷனுக்கும் மட்டும்தான் ஹெட்டு கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ட்ரை பண்ணலாம். ஹெட்டு வந்து அகைன் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 லெக் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் 2 லெட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்ன சின்ன கர்வ் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக போடணும். ராயல் எலிஃபண்ட்ன்றதுனால கிளாத் மாதிரி இருக்கும். அம்பர்லா வச்சு கிளாத் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செட் பண்ண போகிறோம். அம்பர்லா வச்சுன்றப்ப ரொம்ப சிம்பிள். அம்பர்லா மட்டும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுலேயே கிராண்ட் லுக்கிங் இருக்குன்னா ஃபில்லிங் தான். அண்ட் அவுட்லைன் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செக் பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரா பண்ணுறேன். சின்ன சின்ன போடுங்க, மைன்யூட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயும் ஸ்ட்ரெக் ஆகாத மாதிரி, மெர்ஜ் ஆகாத மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது என்னென்னா லாயல் எலிஃபண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பெரிய சைஸில் போடுவாங்க. நான் எப்போயுமே உங்களுக்கு நம்ம போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களை ஹேண்டில் போடுறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரியே தான். இதை கரெக்டாக பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராயல் எலிஃபண்ட் வந்து ஸ்டார்ட் அப்பில் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரைடல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கூட உங்களுடைய ஃபீலிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்டார்ட் அப் தான். நம்மளுடைய எல்போ இருக்க பாருங்களேன், அதுலேருந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த எலிஃபண்ட்டு தான் இதோடைய எலிஃபண்ட்டு நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டரில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த ராயல் எலிஃபண்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். மினி எலிஃபண்ட் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதில் நான் ஸ்பைரல் போட்டு ஹம்பு போட்டு மைன்யூட் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே டபுள் லைன்ஸ் அண்ட் ஹம்ப்பு நான் வந்து சின்ன சின்னதாக போடுறேன். நல்லா கிராண்ட் லுக்கிங்க்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஃபில்லிங்ஸ்லாம் வந்து எலிஃபண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபில்லிங்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாக பேலன்ஸ் எல்லாமே நம்ம மெஹந்தி வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா எலிஃபண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அண்ட் அவுட்லைன் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பாடி பொசிஷன் மட்டும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஹைட்டு ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். அந்த பெர்ஃபெக்ட் ஷேப் வர வர நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெக் பொசிஷன், லெக்கு நல்லா செப்ரேட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேலன்ஸ் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் வராது. இதுதான் மேஜர் மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஷேட் பண்ணிடுறேன். ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து தந்தம் இருக்குது இல்லையா, அதில் டபுள் லைன் கொடுத்துட்டு அதே ஷேப்பே நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதில் நான் வந்து ஹம்ப் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம மெஹந்தி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்னதாக கிராஸாக அகைன் நான் வந்து டபுள் லைன் டபுள் ஹம்ப்பு. ஸோ அவ்வளோதான். அந்த ஐஸ் பாருங்கள், நல்லா வந்து லென்த்தாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஐப்ரோ மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ லென்த்தாக வந்து ஐஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். டாட் ஃபினிஷ்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் எல்லாமே மெஹந்தி வச்சு லாங் ப்ரெஷ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். லாங் ப்ரெஷர் பண்ணுறப்ப அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவல் ஃபில்லிங் கிடைக்கும். ஸோ கிறுக்காதீங்க. ஸோ ஃபில்லிங் கரெக்டாக பார்த்து ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரை ஆனாலும் பெர்ஃபெக்டாக தெரியும். ஓகேவா? ஸோ எலிஃபண்ட்டோடைய லெக்கில் நான் சின்ன சின்னதாக பிக் ஹம்ப் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். 4 to 3 போட்டுக்கோங்க, ஜஸ்ட்டு ஃபிங்கர் டிசைனுக்காக.
ஸோ இது எல்லாமே நல்லா வந்து பிக் சைஸ்லேயே போடலாம். அண்டு பேப்பர் சைஸ்லேயே போட்டுட்டு அண்டு ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹேண்டில் போடுறப்ப நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன டிசைன்ஸ் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி ப்ரெஷர் லோவாக ஆகிடணும். அதே மாதிரி அக்யூரேட்டாக வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறேன்னா மெஹந்தியை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ சின்ன டிசைன்ஸ் வந்து போடுங்க. சரிங்களா? இந்த ராயல் டிசைன் வந்து ஸ்டார்ட் அப்பில் கொடுக்குறப்ப நல்லா சைஸாக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஐஸ் இருக்குது இல்லையா, அந்த ஐஸ் ஸ்பேஸ் வர்றப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கணும். நான் எங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னு பாருங்கள். ஹெட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ அந்த இடத்துல டிசைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்டு இயரில் பார்த்தீங்கன்னா ஷேடிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். கிளாத்தில் வந்து நெக் பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டிசைனு அண்டு அங்கே டபுள் லைன்ஸு ஹம்பும் போட்டிருக்கேன். ஸோ டிசைன்ஸ் லுக்கு நல்லா இருக்கணுன்றக்காண்டி ஃபிகர் அந்த லெக் டிசைன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஐஸ் வந்து பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நான் வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் எலிஃபண்ட்டோடைய ஷேப் கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மெஹந்தியை போட்டு அப்ளை பண்ணுங்கள், நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் இதோட டாப்பில் மட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அண்ட் எல்லாமே நான் வந்து செட் பண்ணுறேன். ப்ரைடல் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். தின்னாக போடுங்க. ஓகேவா? அண்டு ஃபில்லிங் எல்லாமே கொடுத்துக்கோங்க. மைமூட்டாக போட்டு ஃபில்லிங் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. நான் ஒரு அவுட்லைன் அதாவது உங்களுக்கு ஐடியாக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாதஸ்வரம் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் நாதஸ்வரம் இருக்கணும், இங்கே தான் தப்லா இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஈஸியாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி எலிஃபெண்ட் மேலே போட்டு நல்லா போட்டு ஃபில்லிங் வந்து கிராண்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வெரி சிம்பிள் இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஒரு வெட்டிங் டைமில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை நம்ம வெடிக்கணும்னா ராஜா ராணி டிசைன் எடுக்காமல் ஸோ இந்த மாதிரி டிசைன் நம்ம எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தீம் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம டிசைன்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ராஜா ராணி டிசைன்ஸில் பெர்ஃபெக்டாக சொல்லி ட்ரை பண்ண முடியாதவங்க எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக டிசைன்ஸ் ஈஸியாக வருதோ ஸோ எதில் நம்ம அட்வான்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணலான்றதை எலிஃபண்ட்டு எல்லாருனாலையும் போட முடியும். பட் இந்த மாதிரி பேரட் ஆட் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுறது கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். நல்ல யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெட்டிங் தீம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கலெக்ட் பண்ணுறது கற்றுக்கோங்க, நிறையா கற்றுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது ஃபுல்லாமே ப்ரைடல் அதில் நம்ம பார்த்துருப்போம். கனெக்ட் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஃபில்லிங் போட்டு நீட்டாக போட்டு அழகாக போடுங்க. இப்போ ரோ எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா தனியாக போட்டுருங்க. மினி எலிஃபெண்ட்னா தனியாக பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே தனித்தனியாக போட்டு எனக்கு ஆர்டராக போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவுட்லைன் பாருங்கள் திக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு திக்காக மட்டும் அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஃபில்லிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவுட்லைன் எல்லாம் திக்காக கொடுங்க. எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகக்கூடாது அவுட்லைன் கொடுக்குறப்ப. ஸோ கரெக்டாக பார்த்து சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தின்னாக கொடுத்தீங்கன்னா தான் அவுட்லைன் கொடுக்குறப்ப ஸ்டக் ஆகாமல் இருக்கும். திக்காக கொடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். ஸோ அவுட்லைன் பர்ஃபெக்டாக இருக்காது. அதை நோட் பண்ணிவிட்டு தின்னாக ட்ரா பண்ணிட்டு அப்புறம் அவுட்லைன்லாம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய மெஷர்மெண்ட் ஒரு 3 ஃபிங்கர் வச்சா போதும் அந்த எலிஃபெண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த சைஸில் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டார்ட் அப்பில். இது ராயல் எலிஃபண்ட்டு. இதில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் நிறையா டிசைன்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம ப்ரைடோடைய டிசைன்ஸுமே ஆட் பண்ணலாம். குரூப் ஃபிகர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்து எனக்கு 1 by 1 சென்ட் பண்ணி விடுங்க. சிங்கிள் எலிஃபண்ட், ஸ்மால் எலிஃபண்ட்டு, அப்புறம் வந்து 3 எலிஃபண்ட்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி அது கீழே பேரட் இருக்கிற மாதிரி சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ராயல் எலிஃபண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் ஓன் க்ரியேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் இதில் நீங்கள் எனக்கு பார்த்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.